அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படியாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் பாராட்டின அருமையான தேவ கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அம்மாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கைத்திக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொன்னீங்களா? நம்பிக்கையோட சொன்னீங்களா? ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்பட்டு தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நான் வேத புஸ்தகத்தில் ஒரு பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆவியானவர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார் நம்புறேன். ஆமென். விசேஷமாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான திருமணம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அருமையான அம்மாவுடைய மகனுக்கு நடக்க போகிற திருமணம் மகிமையாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படி உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். கவனிக்கணும், நீங்க வாசிக்கணும். இன்னைக்கு சவுண்டு அந்த கரண்ட் போயிடுச்சோ? சரி, கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எகிப்தியரின் ராஜாக்களையும் ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி. ஒரு சூப்பரான ஒரு வசனம். எல்லாமே சூப்பரான வசனம் தான். ஆனா இது ஒரு விசேஷமான ஒரு பகுதி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது யாருக்காவது தெரியுமா? இது என்ன சம்பவம்? யாருக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கை தூக்கல் அடிங்க. கவனிங்க, என்ன நடக்குது? இந்த வசனத்தில் நீங்க படிக்கும்போது என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினான். ஆமென். புரியலையோ? யாருக்கு? உங்களுக்கா? அதாவது நீங்க கவனிக்கணும். சீரியரின் ராணுவத்தில். சீரியர்கள் யாரு? தேவ ஜனத்துக்கு விரோதமா இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று அவர்களை சுற்றி பாளையம் இறங்கி அவர்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். யாரை அழிப்பதற்காக வந்திருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். யாருமே ஜெபம் பண்ணல, யாருமே ஆராதிக்கவும் செய்யல அங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணல, ஆராதிக்கல, ஆண்டவரே விடுதலையாக்கு யாரும் கேட்கல. ஆனா தெய்வமே ஆண்டவரே என்ன செய்தார் தெரியுமா?
ராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினார். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு கேட்குது ராணுவத்தின் இரைச்சல்? ராணுவத்தினுடைய இப்ப ராணுவம் வந்தாதானே ராணுவத்தினுடைய இரைச்சல் கேட்கும். இல்ல இங்க என்ன நடக்குது சொல்லுங்க? ராணுவம் வராமலே ராணுவத்தினுடைய இரைச்சல். இதுதான் யாருடைய வல்லமை? உங்களுக்கு ஒண்ணுமே புரியல போல இருக்கு. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வல்லமை. ராணுவம் வராமலே ராணுவத்தினுடைய இரைச்சலை அனுப்ப என் ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ராணுவமே இல்ல, குதிரையும் இல்ல, ரதங்களும் இல்ல, ஆனா இரைச்சல் எப்படி கேட்குது தெரியுமா? லட்சக்கணக்கான ரதங்கள், லட்சக்கணக்கான குதிரைகள் வருகிறது மாதிரி சீரியருடைய காதுகளை கேட்குது. சீரியர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க தெரியுமா? புரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பாளையத்தை விட்டுட்டு ஓடிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லணும் ரெண்டு விஷயம். ஒன்று, எனக்காக இரைச்சலை கேட்க கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. எனக்காக இரைச்சலை அனுப்புவார். எனக்காக இரைச்சலை, எனக்காக, என் ஊழியத்திற்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக ஒரு இரைச்சலை தேவன் அனுப்ப போகிறார். நம்புறீங்களா? இந்த இரைச்சலை கேட்டா எல்லாரும் பயப்படுவார்கள். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சீரியனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடூரமானவரா இருக்கட்டும், தேவன் அனுப்புகிற இரைச்சலை கேட்டால் அவர்கள் பயந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நீங்க என்ன புரியணும்? நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக ராணுவத்தை அனுப்பல, ராணுவத்தின் இரைச்சலை எதிரிகளுக்கு நேராக அனுப்புகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. நீங்க இதை புரியுங்க. நல்ல ஒரு வார்த்தை எனக்கு புரிந்ததுல ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு புரியும் நம்புறேன். புரியுதா? இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சீரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த சம்பவம் ரொம்ப தெரியாத போல இருக்கும், ஒரு மாதிரி முடிக்கிறீங்க. சீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி பாளையம் இறக்கிட்டான். பாளையம் இறக்குறதுனா எப்படி தெரியுமா உங்களுக்கு? சுற்றி பாளையம் இறங்குறது அப்படின்னா தன் ராணுவத்தை கொண்டு வந்து அப்படியே இப்போ இதுதான் எருசலேம் வைங்க, இதான் இஸ்ரவேல் வைங்க, இதுதான் இஸ்ரவேல், இந்த சர்ச் தான் இஸ்ரவேலை வச்சுக்கிட்டு ஒரு புரிந்து கொள்வது சொல்றேன். இந்த எதிரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ இதை சுற்றி அவங்களுக்கு எருசலேமை சுற்றி அலங்கம் இருக்கும். இந்த அலங்கத்துக்கு வெளியில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கேம்ப் அடிச்சிருவான் சுற்றி. இப்போ என்ன நடக்கும்? உள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. இப்ப என்ன, உள்ள இருந்து யாரும் வெளியில போனாதான் இவங்களுக்கு வெளியில எதுக்கு போகணும்? பிரயாணம் பண்ண, பொருட்கள் வாங்க, இல்ல வேலைக்கு, எதுக்காவது வெளியில போய் தான் ஆகணும். போக முடியாது, போக முடியாது. இனி வெளியில இருந்து யாராவது உள்ள வரணுமா? வர முடியுமா? முடியாது. வெளியில இருந்து நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் மெதுவா பேசுறேன், புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்ப வெளியில இருந்து உள்ள வரணும். என்ன வரணும்? கருவாடு வரணும். ஏன் புரியல உங்களுக்கு? மீன் வரணும், காய்கறி வரணும். இப்ப எங்க ஊர்ல எந்த ஊரு? மூலக்கரைப்பட்டியில காய்கறி கடையில காலையில போனா சொல்லுவான், சார் வண்டி வரல சார் அப்படிமா. சார் 10 மணிக்கு பிறகு வாங்க, வண்டி வந்துடும், வண்டி வந்தா ஃப்ரெஷ்ஷா காய்கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி, சில நேரத்தில் வண்டி ஸ்ட்ரைக்கா இருந்தா காய்கறி வராது. அப்ப கடையில போய் காய்கறி கேட்டா என்ன சொல்லுவான்? என்ன சார் உங்களுக்கு அறிவே இல்லையா? வண்டி வராது, ஸ்ட்ரைக்குன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நீங்க காய்கறி கேட்க வந்திருக்கீங்க? வண்டி வரல சார். வெளியில சுற்றிலும் பாளையம் இறங்கினா எப்படி இங்க வண்டி வரும்? அரிசி வராது, காய்கறி வராது. அடா பாவீங்களா, இந்த மாதிரி இருக்கீங்க. மீன் வராது, மட்டன் வராது, கோழி வராது, தண்ணி வராது, ஒண்ணு வராது. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல, ஒண்ணு வராது. குடும்பத்தை சுத்தி சீரியம் பாளையம் போட்டு இறங்குறதுனால உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரல. இப்படி சொன்னாதான் புரியும். சுத்தி உனக்கு விரோதி ஒருத்தர் பாளையம் போட்டிருக்கிறான். அது என்ன விரோதி? சாத்தான்.
மந்திரவாதம், பில்லி சூரியம் உன் குடும்பத்தை சுத்தி பாளையம் இறங்கி இருக்கு. அதனால ஆசீர்வாதம் உள்ள வர முடியல, நீ வெளியா சுதந்திரமா போக முடியல. ஏன்னா பயந்துட்டே வாழ வேண்டிய நிலைமையில உள்ள கடந்து தகைச்சிட்டு இருக்கிற. புரிஞ்சா? அல்லேலூயா. இப்போ நீ உள்ள அவன் ஒண்ணு சுத்தி பாளையம் இறங்கி இருக்கிறான். இந்த மாதிரி பாளையத்தினால என்ன நடக்குது? நீங்க இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா உள்ள பயங்கர பஞ்சம் தானே இருக்கும். ஏன்னா வண்டி வராது, லாரி வராது. நீங்க இப்போ நான் கேள்விப்பட்டேன், பாலஸ்தீன பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ இஸ்ரேல் சில லாரிகளை உள்ள விட மாட்டுக்கு. படிச்சீங்களா பேப்பர்ல? யூடியூப்ல பாருங்க தெரியும். 500 லாரிகளை விடணும்னு கேட்கிறாங்க. இவன் சொல்றான் 6 லாரியை தான் விடுவேன், 7 லாரியை தான் விடுவேன். ஏன்? இந்த லாரியில என்ன இருக்கு? சாப்பாடு. சூப்பர் சிஸ்டர், நல்லா படிச்சிருக்கீங்க போல இருக்கு, யூடியூப்ல பாத்தீங்க போல இருக்கு. பிரதர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காரு, அப்பயே அவர் தெரியாத மாதிரி இருக்காரு. சரி கவனிங்க. இப்போ இந்த லாரிகள் உள்ள போறாதான் இந்த சாப்பாடு பிள்ளைகளுக்கு போவோம். உடனே டிக்ளேர் பண்றான், ஐயா இவன் உள்ள விட மாட்டேங்க, பிள்ளைகள் சாக போறாங்க, அப்படிதானே? மக்கள் சாக போறாங்க. அப்ப இதுதான் இந்த வளைந்து கொள்வது. உள்ள விடல, ஆசீர்வாதம் உள்ள வர முடியல, நன்மை உள்ள வர முடியல, ஆத்துமாக்கள் உள்ள வர முடியல. ராமன் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லா கட்டுகளை உடைக்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ராணுவத்தின் இறைச்சல் அனுப்புவேன். நான் ராணுவத்தை அனுப்ப மாட்டேன், வெறும் இறைச்சல் அனுப்புவேன். அந்த இறைச்சலை கண்டு துண்டை காண துணியை காண நீ ஓட போறான். நீ தைரியமாயிரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. ஐயா நான் ரொம்ப போராடுறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நானும் ரொம்ப நாள் அந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்றேன். ஆனா அம்மா சொல்லுவாங்க எவ்வளவோ கஷ்டம், எல்லாம் அந்த சீரியனுடைய வேலை தான். ஆனா பயப்படாதுங்க, ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வேலையில தேவன் இறைச்சல் அனுப்புவாரு. அந்த இறைச்சல் அனுப்புற உடனே இந்த இறைச்சலின் சத்தத்தை கேட்டே உனக்கு விரோதமா பாளையம் இறங்கிற சீரியனா இருக்கட்டும், மந்திரவாதி பில்லி சூரியமா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருக்கட்டும், ஏற்ற நேரத்துல தேவனுடைய வேலை வரும்போது அவர் இறைச்சலை அனுப்பும் போது அது ஓட போகுது. அப்போ இப்ப நீங்க சொல்லணும், பாளையத்துக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள வர வேண்டிய நன்மை எல்லாம் கடந்து வர போகுது. புரியுதா? 2 கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா புரியலையா? அல்லேலூயா. வரும், இந்த இடம் எல்லாம் நிரம்பி வரும். சொல்ல எசேக்கியாட்ட ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியாட்ட சொல்லு, எப்பா எங்கப்பா இருக்க? அது எலும்பு கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். இந்த எலும்பு கூட்டம் உயிரடையுமா? அது உமக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. பைபிள் இருக்குதா இல்லாததா? இருக்குல்ல. அப்ப நான் சரியாதான் சொல்றேன். ஆண்டவரே இது எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இந்த எலும்பு கூட்டத்தை பிழைக்கோடு சொல்லவே முடியாது. ஏன்னா எலும்பு என்னைக்கு உயிரடைஞ்சது? நான் சேலத்துல இந்த எலும்பை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணினேன். இந்த பிரசங்கம் உலகத்துல யாருமே பண்ணல இதுவரைக்கும். பெருமைக்கு சொல்றேன், தப்பா எடுக்காதுங்க. அவ்வளவு அபிஷேகம், பெரிய சபை. ஒரு நாள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் பேசுறாரு, அப்படியே தீர்க்க தரிசனமா. சேலத்துல ஒரு 6 மாசம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு சபையில, ஆமென், நல்ல சபை. அது இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு எலும்புகளை குறித்து கர்த்தர் பேசினார், பயங்கரமா பேசினார். அதே மாதிரி நான் வேற எங்கேயும் அந்த செய்தியை கொடுக்கவும் முடியல. அவ்வளவு மகிமையான வார்த்தை. சில இடங்கள்ல ஆண்டவர் அப்படி பேசுவார். புலங்குடியிருப்புல ஒரு கன்வென்ஷன்ல பேசுற ஒரு செய்தி, பேழையை பிரிச்சு பேசுறேன். ஐயப்பா 10-15 பாஸ்டர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இதுவரை இப்படி ஒரு செய்தி நாங்க கேட்கல பாஸ்டர் அப்படின்னு. எனக்கே தெரியும் அது ஆவியானவர் பேசுறது. இப்ப நான் கூட ரொம்ப பெருசா எல்லாம் பேசுறேன், சிம்பிளா தான் கர்த்தர் பேசுறேன். ஆனா புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஆழத்தை புரிந்து கொள். சுற்றி ஒரு பாளையம் இருக்கு. என்ன பாளையம்? ஹல்லேலூயா. அதை உடைக்கதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதை அழிக்கதான், அதை விரட்டதான் தேவர் ஒரு இறைச்சல் அனுப்ப போறேன்னு சொல்றாரு. உனக்கு அனுப்புவே, உனக்காக மகனே மகளே, உனக்காக ஒரு இறைச்சல் அனுப்புவே. உன் கண்ணீர் வீணா போகாது, உன் வேதனை வீணா போகாது. நீ அழுகிறது கண்ணீரை நான் வீணா விட மாட்டேன். கொஞ்ச நாள் நீ அழுவ, கொஞ்ச நாள் புலம்புவ, கவலைப்படாத. ஒரு நாள் நான் அற்புதத்தை செய்ய போறேன்.
என்னைக்குமே அவன் உன்னை ஜெயிக்க முடியாது. பாளையம் இறங்குவான், உன்னை அழிக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது. உன்னை தொட நான் விட மாட்டேன். உன்னை கையில வரைந்திருக்கிறேன். சீரியனுடைய கையில தேவ பிள்ளையை உன்னை நான் கொடுக்க மாட்டேன். சுத்தி இருக்கிறான், வளைஞ்சிருக்கிறான், கூடாரம் போட்டிருக்கிறான், பாளையம் போட்டிருக்கிறான். ஒரு இறைச்சல் வரும்போது அவன் ஓட போறான். இந்த செய்தியை நல்லா கவனிக்கணும். எனக்கு தந்த கிருபையின்படி பேசுவேன். எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு, புரியாட்டா சும்மா இருக்கு. எனக்கு ஒண்ணு கவனிங்க. இப்போ நேரத்துல முடிக்கையும் செய்யணும்ல, நேரத்துல முடிக்கையும் செய்யணும். நேரத்தையும் பார்த்துக்கிறேன். கவனிங்க. இப்போ அந்த சீரியர்கள் பாளையம் இறங்கினால இஸ்ரவேலுடைய நிலைமை என்னன்னு யாராவது சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிரைஸ் தருவேன். சொல்லுவியாமா? நீ டாக்டர் அம்மா தானே. சீரியர்கள் வாசிங்க சுத்தி இருக்கிறனால அந்த இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கும்? சமாரியா, இது எருசலேம் அல்ல, இஸ்ரவேல் சமாரியா. நீங்க புரிந்து கொள்ள, சமாரியா வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகரம். நான் எருசலேம் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சில விஷயம். ஆனா இந்த சம்பவம் நடக்கிற இடம் எது? சமாரியாவை தானே முற்றுகையிட்டாங்க, அப்படிதானே? சமாரியா எது? இஸ்ரவேலுடைய தலைநகரம். எருசலேம் எது? யூதாவுடைய தலைநகரம். யூதாவுக்கு 2 கோத்திரம், இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரம். சாலோமோனுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி 12 கோத்திரத்தை 2ஆ பிரிச்சுட்டார் ஆண்டவர். 10 வடக்கு ராஜ்யம், 2 தெற்கு ராஜ்யம். இந்த வடக்கு ராஜ்யத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இங்க ராஜா யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா யாருன்னா, யாராவது சொல்லுங்க பாப்போம். யோராம். சொல்லுங்க. இந்த யோராம் யாரு? ஆகாப்புடைய குமாரன், ஆகாப்புடைய சந்ததியில வருகிற குமாரன். இது யோராம் ராஜாவா இருக்கிறான். இப்போ இங்க மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க கவனிப்பீங்களா? கொஞ்சம் தயவு செய்து நீங்க அந்த வசனங்களை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போ 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. கொஞ்சம் வாசிக்கணும், தயவு செய்து கவனிங்க. கவனித்தோடு வாசிங்க. பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டார். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை அல்ல, கழுதையினுடைய தலை, கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறது. எப்படிப்பட்ட நிலைமை? கழுதை கிடைக்கல, கழுதை தலை தான் வாங்கணும். அது எவ்வளவு ரூபா? 80 வெள்ளி காசு. 80 வெள்ளி காசுனா எவ்வளவு? இயேசுவுக்கே எத்தனை வெள்ளி காசு வித்தாங்க? இயேசுவுக்கே 30 வெள்ளி காசாம். அப்போ கழுதைக்கு தலைக்கு இன்னும் புரியல அம்மா, இன்னும் புரியல உங்களுக்கு. இயேசுவுக்கு எத்தனை வெள்ளி காசு? 30. இப்ப கழுதை தலைக்கு எத்தனை காசு? இப்போ இயேசுவுக்கு கூட 30 தான் மதிச்சிருக்கான். இப்போ கழுதை தலை வாங்கன்னா கழுதை தலை எவனா திம்பானா? நீங்க என்னைக்காவது கழுதை தலை தின்னுருக்கீங்களா? ஆனா அந்த கழுதை தலைக்கு 80 வெள்ளி காசு இருந்தாலும் வாங்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு இனி இயேசு ரூபா பட மதிப்பு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தங்கத்துக்கு விலை 20 ரூபா, இன்னைக்கு 1 லட்சம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆக போகுது, அப்படிதானே? இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இது நடந்தது எப்போ? அப்போ பின்னாடி வரும்போது அன்னைக்கு 80னா இன்னைக்கு எவ்வளவு ஆகணும்? 800 ஆகணும், அப்படிதானே? ஆனா 30, அவ்வளவுதான். 30 வெள்ளி காசு அவ்வளவு மதிப்பு இருந்தது. அந்த மதிப்புக்கு தான் இயேசு மதிக்கப்பட்டார். கழுதத்தால அவ்வளவு 80க்கு விற்குதுன்னா அந்த அளவுக்கு பஞ்சம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது கிட்டத்தட்ட கிமு 722 நடந்த அந்த டைம்ல நடந்தது, கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி. அப்ப கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். நான் சொன்னது புரிஞ்சுட்டா? எப்படி கணக்கு போடுறது? போட்டுட்டீங்களா? நீங்க எப்படி போட்டீங்க? 2000க்கு முன்னாடி
பிசி. அந்த பிசில எப்படி கணக்கு போடணும்? பிசி 400க்கு முன்னாடி தான் ராஜாக்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்ன நீங்க போனீங்கன்னா அப்படியே சாலோமன், தாவீது, சாவுல் முதல் ராஜா, அது 1050 அந்த டைம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆபிரகாம் அப்படின்னு போனீங்கன்னா என்னது 2000, ஆதாம் அப்படின்னு போனாங்கன்னா 4000, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000, இன்னையில இருந்து 6000. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது பரவ அங்க பைபிள் காலத்துக்கு வந்தா சொல்லி கொடுக்கலாம். அல்லேலூயா. ஏதோ யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும், எங்கேயோ இருந்து கேட்கிறவங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். என்னதோ கவனிங்க, நீங்க என்னதோ புரியாம பார்த்துட்டு இருக்காதுங்க. என்ன நடக்குது? கழுத தலை 80 வெள்ளிக்காசு, 80 ரூபா இல்ல. ஓகே, இருக்கட்டும். நான் இப்ப பணத்துக்கு மதிப்பெல்லாம் பேச வரலாமா? நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இப்போ இந்த சூழ்நிலை மேல என்ன நடக்கும்? நீங்க சொல்லுங்க, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? ஒருத்தருக்கு சாப்பாடு கிடையாது. என்ன நடக்கு? பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்சத்தினுடைய உச்சத்தை சொல்லட்டுமா? பஞ்சத்தினுடைய உச்சம் எங்க பேருக்கு தெரியுமா? ஒருத்தி ஒரு பிள்ளைய சமைச்சிட்டான். ஏமா, நாளைக்கு என் பிள்ளைய தாரேன், இன்னைக்கு உன் பிள்ளைய தாமா. புத்திசாலி சொல்லுங்க, புத்திசாலி. புத்திசாலி தான் நாளைக்கு என் பிள்ளைய தாரேன், இன்னைக்கு உன் பிள்ளை தான். கிறுக்கி, அவ பைத்தியாரி. அவ என்ன பண்ணிட்டா? நாளைக்கு உன் பிள்ளைய தாரேன், என் பிள்ளைய தாரேன், உன் பிள்ளை இன்னைக்கு தானே கேட்கும் போது இந்த பைத்தியார் என்ன சொல்லியிருக்கணும்? இன்னைக்கு உன் பிள்ளைய தா, நாளைக்கு என் பிள்ளைய தாரேன்னு சொல்லியிருக்கணும்ல. நான் உங்களை சொல்லலாமா? அவளை சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா சொந்த பிள்ளைய சாப்பிடக்கு கேட்டா நீங்க குடிப்பீங்களாமா? அடிக்க மாட்டீங்க செருப்ப கலத்தி. நம்ம ஊர் பாசையில சொன்னா விடுவோமாமா? என்ன பிரதர், நம்ம பிள்ளைய சாப்பிட கொடுப்போமா? அப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையே. இதே சம்பவம் தான் சாலமோனி நாட்கள் நடக்கு. 2 பிள்ளைய பெத்துட்டு ஒருத்தி ஒன்றை பெத்தா, ஒருத்தி ஒன்றை பெத்தா. புரியுதா உங்களுக்கு? புரியும் நினைக்க. என்ன நடக்கு? இவன் சோம்பேறி. நல்ல அம்மா என்ன செய்யும்? பிள்ளைகிட்ட படுக்கிறதுக்கு கவனமா படுப்பான். அப்படிதானே பெண்களுக்கு? அதான் பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப கவனமா. இவன் என்ன பண்ணா? இவன் பிள்ளைக்கு மேல படுத்திருக்கான். கிறுக்கி, கட்டில படு, நீ மெத்தையில படு, பரவாயில்ல. பிள்ளைக்கு மேல படுத்தனா உன்னை எப்படி சொல்லணும்? இந்த பைத்தியாரி விடிய முன்ன என்ன பண்ண? அதுல ஒரு புத்திசாலி பாருங்க. ராத்திரி பைத்தியாரி, விடிய முன்ன புத்திசாலி. விடிய முன்ன புத்திசாலி தலைமை என்ன பண்ணா தெரியுமா? மேல கடந்து உருண்டு பிள்ளையை கொண்டு விட்டு கொலகாரி. அப்படித்தானே உங்களுக்கு புரியும்? இந்த கொலகாரி விடிய முன்ன புத்திசாலியா மாறிட்டான். என்ன பண்ணா? அவ எழும்ப முன்ன எழும்பி. இப்ப காலுங்க, இப்ப அவ சாம்பேரி. இப்ப அவ யாராயிட்டா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ராத்திரி பிள்ளைய பார்த்துட்டு அசந்து தூக்கிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? உண்மைதான், நீ பிள்ளைய ராத்திரி கவனமா பார்த்தேன், காலையிலயும் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புனா உனக்கு நல்லா இருந்திருக்கும். என்ன, இந்த பிள்ளை களவு போயிருக்காது. அவன் இவன் என்ன பண்ணா? ராத்திரி பிள்ளை உருண்டு படுத்து பிள்ளைய கொண்டுட்டு காலையில புத்திசாலியா மாறி அவன்கிட்ட போய் இந்த பிள்ளைய கொண்டு அங்க போட்டுட்டு அந்த பிள்ளைய இங்க தூக்கிட்டு விட்டான். எப்படி ஞானம்? ஒரு அல்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் என் மேல கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்? ஆண்டோட இதை உங்களுக்கு பேச எனக்கு அதனால சொல்றேன். நீ கவனிங்க, எனக்கு புரியணும்ல. பாருங்க, இதுதான் இதே மாதிரிதான் நடக்கு. இதே மாதிரிதான் அதை விளக்குனா மணி 10 சைலா சிஸ்டர் மணி எத்தனை இப்பதானே பாத்தீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன், பாவம் அப்படின்னு கூட நினைக்கல. மணியில தான் கண்ணு இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷமா. ஆண்டவருக்கு இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன சம்பவிக்குது பாருங்க. இந்த பொம்பளைகிட்ட வருவோம். எந்த பொம்பளை? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கரெக்ட். யாரு யாரு யாரு? கிறுக்கி, பைத்தியாரி. இவன் என்ன பண்ணா? ஏமா, நாளைக்கு ஆம்பளை சாப்பிடுவோம், இன்னைக்கு நாளைக்கு ஆம்பளை சாப்பிடுவோம். இவன் என்ன பண்ணணும்? அப்படி சொல்லல. சரி சரி, லூசு, கொண்டு வா, வயிறு பசி தாங்க முடியல. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும் பசியினுடைய கொடூரம். பிள்ளைய கூட கண்ணு என்ன செஞ்சுட்டு பசி.
அந்த மாதிரி நிலைமை. நீங்க ஒண்ணு யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில ஒரு இறைச்சலை அனுப்புற தேவன் இருக்கிறாரா? நீங்க எவ்வளவு பெரியவர் தேவன், நம்முடைய தேவன் பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலைமை. ராஜா அலங்கத்துல நடந்துட்டு இருக்கிறான். ராஜா நடக்கிறான். நடக்கும்போது ஒரு ஸ்திரீ சத்தம் போடுறான். சத்தம் போட்டு என்ன சொல்றான்னு வாசிக்க. என்ன சொல்றா? அங்கதான் 26 படிங்க. 26. நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து, ராஜாவாகி ஆண்டவரே ரட்சியும் என்றான். அப்போ ராஜா அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால். இதுல நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். இந்த ராஜா பொல்லாதவன் தான். ஆகாப்பு நல்லவனா பொல்லாதவனாமா? பொல்லாதவன் தான். ஆனா ஒரு வார்த்தை அவன் சொல்றான், கர்த்தர் ரட்சிக்காட்டா என்னால ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கிறது கர்த்தர். புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்லுங்க. உங்க பணமோ, நான் ராஜாவா இருந்தாலும் என்னால உங்களை ரட்சிக்க, அதான் அது நல்ல வார்த்தை தானே. அந்த ஒரு விஷயத்துல இந்த ராஜாவை பாராட்டணும். எப்படி? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ராஜாக்கள் கிடையாது. 10 பைசா பாக்கெட்ல வந்தோட சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நான் கட்டி தரேன்டா, நான் கட்டி தரேன், நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன்மா. புரியலையோ? புரியல. நான் சீக்கிரம் முடிச்சுட்டு பயப்படாதுங்க. நான் சொல்ல உங்களுக்கு நிறைய பேர் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நாளைக்கே வண்டியை போட்டுவான். அப்படிதானே? நான் சொல்றது உங்களை, நான் சொல்றது யார? நான் 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 இயேசுவை தவிர நானுமா. நான் சொல்றேன், ஐயா உங்களை உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க எல்லாமே எனக்கு ஒண்ணு இல்லை. அப்படி சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க. பொல்லாத ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு உண்மை தெரிகிறது, என்னால் ரட்சிக்க முடியாது. அடுத்து சொல்றான், நான் எங்க இருந்து ரட்சிக்க முடியும்? நான் என்று சொல்லாதே. துஷ்டமாய் துணிகரமாய் தேவ பயம் இல்லாமல் வாழ்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். நான் என்று சொல்லாதே. ராஜாவே மாடை போல புல்லு தின்ன வைக்கிற பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் அல்ல, எல்லாம் உம்மால். அவர் ஆமென் சொல்லுங்க. உண்மை, நீங்க எல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லு. ஒப்புக்கொண்டு தாழ்த்து. மேல தேவனுடைய மரணத்துக்கு ஏற்ற வியாதி, மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் உண்மையில் இருந்தாலும் அவருடைய கிருபை உண்மையிலும் இறங்கி உன்னை சுகமாக்கு. நண்பனே, வாலிபனே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, துன்மார்க்கமாயிருக்கிற உன் பாவத்திலிருந்து இயேசுவை விடுதலையாக்குவார். தாழ்மைப்படு, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படு, அப்பொழுதுதான் உனக்கு கிருபை கிடைக்கும் பைபிள் சொல்லுது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். தேவனுடைய எதிர்த்திருந்த கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மளால ஒண்ணு இல்லப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு தாழ்மை, பொறுமை, கிருபை வேணும். சொல்லுங்க எல்லாரும். பொறுமை, தாழ்மை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிள் காலேஜ் படிச்சேன். அப்ப நான் கேட்பேன், தாழ்மை, இன்னைக்கு எனக்கு அது தந்திருக்காரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியாது. அதை நான் கேட்டு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் என்னை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் இது கூடுமே. எது கூடும்? தாழ்மை, பொறுமை, கிருபை கூடும். நான் பொறுமைக்கு சில அனுபவங்களை மட்டும் சொன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ளும். எத்தனையோ ஆண்டுகள் பொறுமையாய் பொறுக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் 25 வருடம் பொறுத்திருந்தார். பொறுத்திருப்போம். கர்த்தர் ஏற்று யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். பொறுமை ரொம்ப அவசியம். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி பேசுகிறார், நான் நம்புறேன். அவன் புரிஞ்சவங்க அழில சொல்லுங்க. பொறுமையாயிரு, காத்திரு, வெட்கப்பட்டு போவதில்லை, போவதில்லை. இந்த ராஜா பெருமையா சொல்லல. அந்த இடத்துல அவர் சொன்னாரு, என்னால எப்படி முடியும்? வாசிக்க சிஸ்டர் ப்ளீஸ், சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காமல் இருந்தால் எதிலிருந்து எடுத்து நான் ரட்சிக்க முடியும்? என்னால முடியாது, நான் ஒரு பலவீனமான மனுஷன். களஞ்சியத்திலிருந்து எடுப்பேன். களஞ்சியம் என்னது? ட்ரெஷர், அப்படிதானே? களஞ்சியம் ட்ரெஷர் தானையா, பொக்கிஷம் தானையா, இல்லையோ? களஞ்சியம்னா இந்த சேர்த்து சேர்த்து கும்பரமா வைப்பாங்க, அதான் பொக்கிஷம். இந்த களஞ்சியங்களை சேர்த்து சேர்த்து அதுல இருந்து நான் ரசிக்க முடியுமா? ஆலை, ஆலைனா ஃபேக்டரி, ஃபேக்டரி, தொழிற்சாலையின் மூலமா நான் உனக்கு தொழிற்சாலையிலிருந்து உருவாக்கி உனக்கு சாப்பாடு தர முடியுமா? நான் சாப்பாடு தர முடியாது. சாப்பாடு இப்ப தரணும்னா யாராலதான் முடியும்?
பஞ்சம் என்னால முடியாது, ஆண்டவரால தான் முடியும்னு ராஜா சொல்லிட்டானே. நல்ல ராஜா தானே. அப்படி ராஜாவே சொல்லும் போது சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்படியா, மனம் திரும்பியா, ஏசு சீக்கிரம் வரப்போறாரியா, போயாவா வேலையை பார்த்துட்டு, போயாவா வேலையை பார்த்துட்டு. எப்படி எப்படி புரியலையோ உங்களுக்கு? போயாவா வேலையை பார்த்து, நாளைக்கு ஏசு வரப்போற, சீக்கிரம் வந்துருவாங்க, மனம் திரும்பி சகோதரா, நாளைக்கு உனக்கு நம்முடைய நாளல்ல, போவா வேலையை பார்த்து. அந்த ராஜா உண்மையாவே நல்லவன் சொல்லலாம் அந்த இடத்துல. அப்படிதானே? மனுஷர்கள் அகங்காரத்தோடு இருக்கிறார்கள், தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறார்கள், துணிகரமா இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை குறித்து சொல்லும் போது துணிகரமா நடக்கிற உச்சத்திலே கர்த்தர் உடைப்பேன்னு சொல்றாரு. வேதத்தை சொல்லும் போது பயம் இல்லை, நம்ம பயந்து இருக்கணும். ஆமென். புரிந்து கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். அப்படிதானே? ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதுல இருந்து நான் ரட்சிப்பேன்? களஞ்சியத்துல இருந்து எடுக்க முடியுமா? ஆலையில போக முடியுமா? எடுக்க முடியாது. அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, சொல்லு. சரி சரி, என்னால முடியாது, ஆனாலும் நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சொல்லு சொல்லு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எப்படி ட்ரை பண்ணுவார் தெரியுமா? கடைசியில வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு. புரியலையோ? ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுமா. நான் ராஜா இல்ல, முடியாதுன்னு முதல்ல சொன்னாரு. பரவு அவ கூப்பிட்டனால சரி நான் ராஜா தானே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேனே அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவ சொன்னான், அவ என்ன சொன்னா பாருங்க, இதுவரைக்கும் இந்த ராஜா கேட்காதது அவ சொன்னான். சொல்லுங்க. அதற்கு அவள் ஓ மகனே தாமா 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 தாமா, இன்னைக்கு தின்னுவோம், நாளைக்கு என் மகளை தின்போம். புத்திசாலித்தனமான பொண்ணு. நாளைக்கு என் மகளை தின்போம் என்றால் அப்படியே நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் பிள்ளைய கொடுத்துட்டேன், என் பிள்ளைய தின்னுட்டோம். எப்படிப்பட்ட அறிவுள்ளவா பாருங்க. என் பிள்ளைய தின்னுட்டோம், நாளைக்கு விடிஞ்ச உடனே எம்மா உன் பிள்ளைய தான்னு கேட்டோம். கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? ஒழிச்சு வச்சா. அப்பதானே நல்ல ஸ்திரீ. நிறைய பேர் இருக்காங்க, தான் வீட்டில் உள்ளதை வெளியில யாருக்கும் காட்ட மாட்டாங்க, ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருவாங்க. அடுத்த வீட்டில் என்ன இருந்தாலும் நினைச்சுவாங்க, பிடிங்கி பிடிங்கி தின்றுவாங்க. ஏன் நீங்க இப்படி நினைக்க? நான் உங்களுக்கு ரொம்ப நீங்க நல்லவங்கம்மா. அல்லேலூயா. நான் வசனத்தை உங்களுக்கு அந்த பகுதியை உங்களுக்கு சொல்ற புரிய வைக்கிறதுக்காக பேசுறேன். என் மேல எது கோவமா இல்ல? புரியுதுல்ல? இந்த சம்பவத்தை இப்படிதான் விளக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் புரியுது உங்களுக்கு. அவன் என்ன டாக்டர் அம்மா, இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? நோ, நத்திங். ஓகே. இப்போ கவனிங்க ப்ளீஸ். இப்போ என்ன சம்பவிக்குது? ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்லுனா, இது வரைக்கும் இவன் கேட்காதது அந்த பொம்பளை சொல்றான். இது வரைக்கும் இவன் பார்க்கல. இப்படி ஒரு நம்ம சம்பவத்தை நாட்டிலே தேசத்துல பேப்பர்ல கூட படிச்சதில்லை. பார்த்தான், பைத்தியம் பிடிச்சிட்டு ராஜாவுக்கு. வஸ்திரத்தை அப்படிதானே வாசிக்க. நான் சொல்றது பொய்யா உண்மையான பைபிள் சொல்லட்டும். கேட்ட உடனே நடந்து போகிற ராஜா வஸ்திரத்தை யாருமா கிழிப்பா பொதுவா? அப்படிதானே? ஆனா வேற ராஜாக்கள் கிழிப்பாங்க, தேவ சமூகத்துல கிழிப்பாங்க, கிழிச்சிட்டு சாம்பலை போட்டுட்டு இருப்பான். அது தாழ்த்துறது. இவன் இந்த சம்பவத்தை கேட்ட உண்மையாவே இவனுக்கு மெண்டல் ஆயிட்டு. இவன் ஏற்கனவே மெண்டலுக்கு மகன் தானே. நான் சொல்லுறேன், அப்படி இருக்கு. தேவனை மறந்தவனா, தேவனுக்கு விரோதமா இருக்கிறானா அவன் பைத்தியக்காரன் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ஆமென். அல்லேலூயா. ஆனா தேவனை மறக்கிறவர்களே உணர்வடையுங்கள், ஆண்டவரை தேடுங்க, கர்த்தர் உனக்கு வானத்தின் பலகளை திறந்து உனக்கு தருவார். ஆமென். மனுஷன் நம்பாதுங்க, மனுஷனை சாராதுங்க, தேவனை நம்புங்க. ஒரு அலையில சொல்லுங்க. வஸ்திரத்தை கிழிச்சானா? வாசிக்க சிஸ்டர். கண்டார்கள். இப்போ இன்னொரு விஷயம், இப்ப நீங்க ஒண்ணு கவனிக்கணும். ஏமா இன்னைக்கு பேச முடியாதுமா, ஏமா கோபப்படாது, பேச முடியாது, நிறைய இருக்கு. சரியா? இப்போ இவனுக்கு ஒரு குழப்பம் என்ன தெரியுமா? கொலகார ஆவி வந்துச்சு. இவன் என்ன பண்றான்? நாட்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் உன் அப்பா. உன் அப்பா அன்னைக்கு என்ன பண்ணா? விக்கிரகத்தை வணங்கினா, தேவருக்கு விரோதமா இருந்தா, எலியா அங்க போய் எச்சரிச்சாரு. அப்படிதானே? இன்னைக்கு நீ அதே பாவத்தை செய்யற. தேவர் உனக்கு சீரியர்கள் அனுப்பி இருக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்? உன்னை தாழ்த்தி ஜோம் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னேன், என்னால முடியாது. இப்ப நீ என்ன பண்ற? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நாளைக்கு எலிசாவின் தலை
எலிசாவுடைய தலையை வெட்டு உனக்கு யாருடா அதிகாரம் கொடுத்தா? தேவ மனுஷனி வெட்டிடுவியா? திமிர பாருங்க, திமிர பத்தினா இதான் திமிரு. திமிரை பற்றி பேசுற நேரம் ஆகல பிரதர். நீங்க பாருங்க, மணி நான் முடிக்கணும், கவனிங்க. ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசட்டு. ஆமென். நமக்குள்ள கொஞ்சம் கூட திமிர் இருக்க கூடாது. பக்கத்துல கையை பிடிங்க, கொஞ்சம் எல்லாரும் பிடிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் கூட திமிர் இருக்க கூடாது. இருக்கா? புருஷன் ஏதாவது சொன்னா நான் அவங்க கூட வாழ முடியாது. இதான் திமிரு. தண்ணி கொண்டு வா, நீ வேண்டாம் எடுத்துக்குடி, இதான் திமிரு. அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்? உங்கள்கிட்ட கேட்கலாமா? நான் கொடுப்பாரா? அவர்கிட்ட தான் கேட்கணும். டைம் வேற இல்லை சிஸ்டர். சர்ச்சு முடிச்ச பிறகு கூட நான் அவர்கிட்ட கேட்க முடியாது. தனியா இன்னொரு நாள் வந்து தான் கேட்கணும். இப்ப ஆரோன் பிரதருக்கு கல்யாணம் வருது. அங்க அந்த அம்மா கொடுக்கணும், இந்த அம்மா இவரும் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். கல்யாண பிரசங்கமும் இப்ப பேச வேண்டியது. ஒரு அல்ல சொல்லுங்களேன். சரி, இப்ப என்ன நடக்குது? எதுக்கு பேச சொல்லிட்டு இருந்தேன்? நீங்க தான் கரெக்டா கவனிக்க போல இருக்கு. திமிரு. இது என்ன நடக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இந்த திமிர் வந்து அவன் தலை இருக்குதான்னு பார்ப்போம். அவ்வளவு சவால் விட்டுட்டான். ஆனா இது நடந்தது நீங்க அதுக்கு முந்தின அதிகாரமும் படிச்சு விளக்கணும். ஏன்னா சீரியா ராஜா வீட்டுக்குள்ள பேசுற விஷயத்தை எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதுக்குதான் ஒரு ராணுவத்தை கூட்டிட்டு வந்தா. முந்தின அதிகாரம் 6ஆம் அதிகாரம் நீங்க படிக்காதுக்கு நேரம் ஆகும். கூட்டிட்டு வந்து வேலைக்காரன் சொல்றான். அதை மட்டும் சொல்லுங்க சிஸ்டர். வேலைக்காரன் எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன சொன்னான்? ராணுவம் வந்திருக்கு, நம்மளால என்ன செய்ய முடியும்னு பயப்பட்டான்ல. அப்ப எலிசா ஜோம் பண்ண, அவருடைய கண்களை திறங்கன்னு ஜோம் பண்ண, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அவன் நேர கண்களை, ஆண்டவரே இந்த சீரியனுடைய கண்களை குருடாக்கும். எலிசாவை பிடிக்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? நம்மளை யாராவது பிடிக்க வந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போமா? இப்ப எலிசா என்ன பண்றாரு பாருங்க. அவங்களுக்கு ஆண்டவரே இவங்க கண்ணை குருடாக்குங்க. எல்லாருடைய கண்ணை குருடாக்கிட்டு கண்மயக்கம் உண்டாயிட்டு நேர கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி விட்டாரு. விட்ட உடனே ராஜா சொல்றாரு, தகப்பனே இவர்களை வெட்டி போடட்டுமான்னு கேட்கிறாரு. அப்ப எலிசா சொல்றாரு, உம்முடைய ரதத்தினால கொண்டு வந்தவன நீ வெட்டியா? நீ இவருக்கு வெட்டக்கூடாது, இவருக்கு சாப்பாடு கூட அப்படிங்கிறாரு. அவர் பாவம் ஊழியக்காரன். ஏற்கனவே நாகவான் 5ஆம் அதிகாரத்துல நாகவான் கொடுத்த படத்தை கூட அவர் வாங்கல. பின்ன இவர் பாக்கெட்ல படம் இருக்குமா? படத்தை தொடாத மனுஷன் பரிசுத்தவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த பரிசுத்தவான் சாப்பாடு கொடுக்க முடியாது. அதனால ராஜாட்ட கொண்டு விட்டுட்டாரு. புரியல போல இருக்கு உங்களுக்கு. இப்ப ராஜா சாப்பாடு கொடு. ராஜா சாப்பாடை கொடுத்து அனுப்பி விட்டுட்டான். ராஜாவுக்கு இப்ப பயங்கர கோபம். இந்த பையனுக்கு நான் அன்னைக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்புனேன், இதுக்கு காரணம் எலிசா. அன்னைக்கே நான் வெட்டட்டுமான்னு கேட்டேன், வெட்ட விட்டுருந்தா இவனு இன்னைக்கு வந்திருக்க மாட்டான். வெட்டக்கு ஆண்டவரோட கொண்டு வந்தாரு. குடுடா, சத்ருவை நேசிடா, சத்ருவை நேசி. சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சி, சத்ருவை நேசி. சண்டை போடுறவங்களை கையை பிடிச்சி உமா கொடுங்க. வாங்க ஏசப்பாவனை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. சபைக்கு ஆட்கள் ஓடி வருவாங்க. ஒரு நாளையில சொல்லுங்க. ஆமா, அப்படிதானே வசனத்தை நம்மளுக்கு சொல்லிட்டு புரியலையோ? அப்படி செய்யணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு? எலிசா கரெக்டா தான் பண்ணாரு. சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டார். தன்னை கொல்ல வந்தவனை நம்ம செய்வோமா? நம்மளா இருந்த பேப்பர்ல போட்டுருவோம். என்ன அவன் கொல்ல வந்தான், அவனை விடாதுங்க, அப்படிதானே? சாப்பாடு, சத்ருவ நேசி, அதான் அபிஷேகம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மள அந்த சுவாபத்தை பெற்றுக்கொண்ட என்ன மகிமையா இருக்கும். இப்போ நான் அதனால அவன் தலையை வெட்ட போனேன், வெட்டக்கூடாதுன்னு எலிசா சொன்னா சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கேன் சத்துருக்களுக்கு. இன்னைக்கு இவன் தலையை வெட்டணும். யார் தலையை வெட்டணும்? புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இவனுக்கு ஆவியே எவன் தலையாவது வெட்டிட்டு அலையும். சில லூசுங்க வெட்டட்டா கொல்லட்டா அழிக்கட்டானே அலையும். வெட்ட வரையா? இப்போ எனக்கு உண்மையா முக்கியம். எங்க சபையில இன்னைக்கு எங்க சபையில இருந்து ஒரு தம்பி பீகார் போறான் ஊழியத்துக்கு. இன்னைக்கு நான் கட்டாயம் இருக்கணும். அம்மா கூப்பிட்டனாலதான் இன்னைக்கு வந்திருக்கு. அவரை பார்த்து எப்பா இருப்பா, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வரும், இரு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அல்ல இல்லையா? ஆமா. அதனால நம்ம டைம் 11 மணி தானம்மா. நான் இப்போ வர முடிச்சு கிளம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களே ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தந்த கிருபையில வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதோ? அல்ல இல்லையா?
சரி, அதனால ஆண்டவர்கள் ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீ தொடர்ந்து கத்தர் தொடர்ந்து பேசுறேன். இப்ப நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். இப்போ தலையை எடுக்கணுங்க. கத்தர் சொல்ற எலிசா ஆண்டவர் பேசுறாரு, ஏய் நாளைக்கு இந்த நேரத்துல இவன் தலையை எடுக்கணுங்க. நாளைக்கு இந்த 7:1 படிங்க. 2 ராஜாக்கள் 7:1. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இப்ப இன்னைக்கு என்ன நடக்கு? பஞ்சம், பிள்ளை திக்கக்கூடிய அளவுக்கு பஞ்சம். ஆனா நாளைக்கு இது நடக்குமா? எது நடக்குமா? சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் கோதுமை வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்க போகுது. உடனே ஒருத்தன் சொன்னா அப்படிதானே, ஒருத்தன் சொன்னா நடக்குமா? வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமான்னு கேட்டான். அப்ப இவர் சொன்னாரு, நடக்கும்டா, நீ பாப்ப. நிறைய கேசுகள் என்ன சொன்னாலும் நம்பாது, என்ன சொன்னாலும் அப்படிதான். அவன் பார்த்தான். எப்ப திரும்ப பார்த்தான்? அதே மாதிரி அடுத்த நாள்ல வித்துது. எப்படி வித்துது? அதனால நான் ஒரே வார்த்தையில சொல்லி பிடிக்கிறேன். விளக்குற நேரம் ஆயிரும். 4 குஷ்டரோகிகள் அங்க போனாங்கம்மா. இறைச்சலை கத்தர் அனுப்புறாருமா. இறைச்சலை அனுப்புறவன் இறைச்சலை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. 4 குஷ்டரோகிகள் அங்க போறான். அங்க போய் பார்த்தா பாளையத்துக்கு குஷ்டரோகிகள் இருந்து, நான் இங்க இருந்தாலும் சாவ போறேன், அங்க போறாலும் கொல்லதான் போறானுவேன். கொன்னா கொல்லட்டு, கொல்லாட்டா வெள்ளட்டு போனான். அப்படிதான் பைபிள் இருக்கு. நான் சொல்லு வேகமா நேரம் இல்லை. அங்க போனா ஒரு பாளையத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க என்ன இருக்கு? சாப்பாடு. இப்ப நான் அதை சொன்னா வெளிநாட்டு சாப்பாடுன்னு சொல்லுவேன். அருண் பிரதர் வெளிநாடு. இப்ப ஏதோ ரகசியம் இருக்கு, அது உங்களுக்கு புரியல. நம்மளை அழைக்க வந்தவன் இஸ்ரேல் ஒரு நாடு, சமாரியா ஒரு நாடு, சீரியர்கள் ஒரு நாட்டுக்காரன், அப்படிதானே? இப்ப அவன் சாப்பாடெல்லாம் கொண்டு இங்க வந்து வச்சுட்டு போயிட்டான். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அமெரிக்காக்காரன் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வச்சுட்டு ஓடிட்டான். துபாய் ராஜா உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வச்சுட்டு ஓடிட்டான். ஏன் ஓடுனான்? இறைச்சலை கேட்ட உடனே ஓடுனான். அவன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரல, அவன் சாப்பிடக்கு தான் வந்தான். அவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களை அழிக்கன்னு வந்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இறைச்சலை அனுப்பி அவன் சாப்பிட முன்ன அவனை அழிச்சு விரட்டி அந்த சாப்பாடை இப்ப நீங்க சாப்பிடுறீங்க. இது புரியாட்டா இதுக்கு மேல எனக்கு தெரியாது. புரிஞ்சுட்டுல? அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு. சாவ போறோம்னு சொன்னவன் இப்ப என்ன செஞ்சா தெரியுமா? 4 பேரும் அந்த நாட்டுக்கார அத்தனை பேருக்கு ராஜாட்ட போறான். இன்னொரு கூடாரத்துக்குள்ள போறான். அங்கேயும் இப்படியே இருக்கு. சாப்பிட்டான், வெள்ளியும் பொண்ணு எடுத்துக்கிட்டான். அங்க இருக்கு. நான் பொய் சொல்லலாமா? பைபிள் இருக்கு. ஆனா வெள்ளி பொண்ணு, ஏய் இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாள், நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. ராஜாட்ட போவோம். குஷ்டரோகி ராஜாட்ட போறான். ராஜா இந்த மாதிரி சம்பவம், ராஜா நம்புவானா? குஷ்டரோகி சொன்ன நம்புவானா? சாதாரண அற்பமானவர்களை கொண்டு பெரிய ஒரு விடுதலையை தேசத்துக்கு கொடுத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நாளைக்கு அப்படியே நடந்தது. எல்லாரும் போனாங்க. பாளையத்தில் போய் பார்த்தா அத்தனை பேருக்கு சாப்பாடு. எல்லா சீரியர்களுடைய ஆகாரமும் இஸ்ரவேலுக்கு சாப்பாடா மாறுச்சு. கர்த்தர் வல்லவர். காரியத்தை எப்படி மாற்றாரு பாருங்க. இன்னைக்கு இப்படி, நாளைக்கு அப்படி. அதான் மாற்றுகிற தேவன். அதுக்குதான் கர்த்தர் காற்றை இறைச்சலை அனுப்புகிறார். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தர் கட்டாயம் இதே காரியத்தை உங்களுக்கு செய்வார், நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே நீ நல்லவர். இன்னைக்கு எங்களோடு பேசுனீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய பலனல்ல, எல்லாம் உடைய கிருபை, உடைய கிருபை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. உலாலபா சந்துராலபா கபாரபாலபா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு நிமிஷம் ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கிரியை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு இப்படி எங்களை நடத்தினீர். ஆராதனை ஆசீர்வதித்து எங்களோடு பேசினீங்க. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் நடக்கிற அருமையான இந்த திருமணத்தை மகிமையாய் நடத்துங்க. தடைகளை மாற்றுங்க. உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இணைத்து குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகள் மக்கள் வாழட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you Lord. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாரானை ஆசீர்வதித்தீர், எங்களோடு பேசினீர்.
தொடர்ந்து உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. அருமையான ஊழியர் அம்மாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. துள்ளாட ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. நீர் நாளைக்கு நேரத்தில் ஒரு அற்புதம் நடப்பேன்னு சொன்னீங்க, செய்கிற தேவன். எங்களுக்காக காற்றிய இறைச்சலை அனுப்பி சீரியலை துரத்துற தேவன். எங்களோடு இருக்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தடைகளை மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் பரிசுத்த கரங்களை நாங்கள் தருகிறோம். போராடுகிற அந்த காலத்தில் ஆவிகள் சீரிய வல்லமைகளை சபித்தபரப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து எல்லாவற்றையும் மகிமையை நடத்துங்க. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless.